இந்தியாவில் நடக்கிற 4 முக்கியமான மராத்தனை பற்றி பார்ப்போம். அதான் வந்து ப்ரோ கேம்ப் ஸ்லாம்னு சொல்லுவாங்க. 2025 நான் ஆரம்பிச்சேன், 2026 கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த சைக்கிள் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம எந்த ஜோனில் இருக்கோன்றதை பொறுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி ஆரம்பிச்சேன் அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ஆரம்பிச்சேன் போன வருஷம் ஏப்ரல் மாதம். இப்போ அதுக்குண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பிப்ரவரி 13 ஆரம்பிக்க போகுது. TCS வேர்ல்டு நடத்துகிற 10K மராத்தான், அது 10K ரன் மராத்தான் கூட கிடையாது. அதுக்கப்புறம் டெல்லி வேதாந்தா ஹாஃப் மராத்தான் அக்டோபர் மாதம் நடக்கும். அதை முடிச்ச கையோட அடுத்த மாதம், அதுக்கடுத்து டிசம்பர் மாதம் வந்து கொல்கட்டாவில் வந்து 25 கிலோமீட்டர் மராத்தான் நடக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் வந்து மும்பையில் டாடா மும்பை மராத்தான் 42 கிலோமீட்டர் நடக்கும். ஸோ இது 4 கன்சிக்யூட்டிவாக முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ரோ கேம்ப்ஸ்ல மெடல் கிடைக்கும். இந்த மெடலை வச்சு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் அது பெரிய யூஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த 4 மராத்தான்லையும் அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக இந்தியாவிலேருந்து எல்லா ரன்னர்ஸ் வருவாங்க, ஃபாரின்ல இருந்து நிறைய அத்லெட்ஸ் வருவாங்க, எல்லாரோடையும் சேர்ந்து ரன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வைப்பு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணி ரன் பண்ணுறது. யாருக்காச்சும் விருப்பம் இருந்தது இந்தியா லெவலில் போய் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு டூர் போகணும், அதுக்கு ஒரு காரணம் தேவை அப்படின்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வருஷம். யார் யாரெல்லாம் பண்ண போறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.